நீங்கள் கேட்கவிருப்பது கிளியோபாட்ரா இரும்பு பெண்மணி. எழுதியவர் S.L.V. மூர்த்தி. ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். அத்தியாயம் 1. வெற்றி திருமகன் விடை பெறுகிறார். கிபி 323 ஜூன் 13. இன்னும் 37 நாட்கள். 33ஆம் பிறந்த நாள். ஆனால் அந்த நாள் அவருக்கு வரப்போவதே இல்லை. அலெக்சாண்டரின் நாடித் துடிப்பு அடங்கிக் கொண்டிருக்கிறது. அகாலமாக சாகப் போகிறோமே என்னும் வருத்தம் கொஞ்சம் கூட இல்லை. கடந்த காலத்தை திரும்பிப் பார்க்கிறார். 22ஆம் வயதில் கிரேக்கத்தின் மாசிடோனிய துறைமுகத்திலிருந்து புறப்பட்டார். அவருடன் 43,000 காலாட்படையினர், 6,000 குதிரைப்படை வீரர்கள். அடுத்த 11 வருடங்கள் போர்க்களத்தில், 3,000 மைல்கள் பயணம். அடிபணிய வைத்த நாடுகள் இன்றைய துருக்கி, லெபனான், இஸ்ரேல், ஜார்டன், பாலஸ்தீனம், எகிப்து, லிபியா, சைப்ரஸ், கிரீஸ், ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், பாகிஸ்தான் என 20 லட்சம் சதுர மைல்கள். ஒரு போரில் கூட தோல்வியில்லை. கால் எடுத்து வைத்த அத்தனை மண்ணிலும் வெற்றி, வெற்றி, வெற்றி. அலெக்சாண்டரை சுற்றி மனைவி ராக்சான், தளபதிகளும் நண்பர்களுமான முதல் டாலமி, பெர்டிகாஸ். டாலமி அலெக்சாண்டரை விட 11 வயது மூத்தவர். குழந்தை பருவத்திலிருந்தே அவருடன் அரண்மனையில் சேர்ந்து வளர்ந்தவர். இருவரும் ஒன்றாகத்தான் தத்துவ மேதை அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றார்கள். பாலிய தோழமையால் தலைவர் என்பதை விட நண்பர் என்னும் நெருக்கம். அத்தோடு வயதில் மூத்தவர் என்பதால் அலெக்சாண்டர் எப்போதும் அவர் கருத்துக்களுக்கு தந்த மரியாதை. இந்த உரிமையில் கேட்டார், உங்களுக்கு பின் கிரேக்க சாம்ராஜ்யத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? தன் பெயரைத்தான் அலெக்சாண்டர் சொல்லுவார் என்று டாலமிக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. கழுவுகிற மீனில் நழுவுகிற மீனாக அலெக்சாண்டர் பதில் சொன்னார், உங்களில் யார் சிறந்தவரோ அவர்தான். டாலமிக்கு ஏமாற்றம். தான் நேசிக்கும் அளவுக்கு தலைவர் தன்னை விரும்பவில்லையோ? நிஜமாகவே டாலமியின் கேள்வி அலெக்சாண்டருக்கு விடை தெரியாத வினா. அவருக்கும் இதே கவலைதான். பறந்து விரிந்த இந்த சாம்ராஜ்யம் தனக்குப் பின் சிதறிவிடுமோ? 3 மனைவிகளில் முதல் மனைவி ராக்சான் வயிற்றில் அப்போதுதான் கரு வளர்ந்து கொண்டிருந்தது. கிரேக்க மரபுப்படி மகன் பிறந்து 16 வயதாகும்போதுதான் அரியணைக்கு தகுதியாவான். 2ஆம் 3ஆம் மனைவிகள் ஸ்டாட்டிரா, 2ஆம் பாரிசைட்டிஸ் ஆகியோருக்கு குழந்தைகள் இல்லை. அலெக்சாண்டருக்கு வாரிசு இல்லை என்பது தவறு. ஹெராக்கிள்ஸ் என்னும் 6 வயது மகன் இருந்தான். பார்சைன் என்னும் கிரேக்க விதவையோடு அலெக்சாண்டருக்கு இருந்த உறவில் உதித்தவன். கிரேக்க பாரம்பரியப்படி திருமணமாகாத பந்தத்தில் பிறந்த இவன் அரியணை ஏற முடியாது. ராக்சானுக்கு மகன் பிறந்து அவனுக்கு 16 வயதாகும் வரை பேரரசை பத்திரமாக பாதுகாத்து அவன் கையில் ஒப்படைக்கும் நபர் வேண்டும். அவர் பதவி ஆசையே இல்லாதவராக, தன்னிடமும் அரச குடும்பத்திடமும் அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டவராக இருக்க வேண்டும். கிரேக்க ஆட்சியின் அடித்தளம் இராணுவம். ஆகவே இவர் ஆணையிட்டால் ஒட்டுமொத்த படையும் அடிபணிய வேண்டும். யார் அவர்? யார் அவர்? அலெக்சாண்டர் மனம் முழுக்க கேள்விகள். அலெக்சாண்டர் தன்னை சுற்றி நின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கூர்ந்து பார்த்தார். மனைவி ராக்சான், தளபதிகளும் நண்பர்களுமான டாலமி, பெர்டிகாஸ். ராக்சானுக்கு நிர்வாக அனுபவமே கிடையாது. இராணுவத்துக்கு அவர் யார் என்றே தெரியாது. இத்தனைக்கும் மேலாக 6 மாத கர்ப்பிணி. அப்படியானால் தான் தேர்ந்தெடுக்க வேண்டியது டாலமி, பெர்டிகாஸ் ஆகிய 2 தளபதிகளுள் ஒருவரைத்தான். அலெக்சாண்டர் இருவரையும் எடை போட்டார். அரண்மனை வளர்ப்பு, அரிஸ்டாட்டிலின் பயிற்சி ஆகிய காரணங்களால் அலெக்சாண்டரின் அறிவுக்கும் வீரத்துக்கும் ஈடு கொடுக்கும் ஒரே மனிதர். இந்த பொருத்தம் இரத்த பொருத்தம். அலெக்சாண்டரின் அப்பா பிலிப்புக்கு 7 மனைவிகள். இதையும் தாண்டி அர்சினோ என்னும் பேரழகியோடு உறவு. அதில் பிறந்தவர் டாலமி. அர்சினோ சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரை திருமணம் செய்து கொள்வதால் எந்த அரசியல் லாபமும் கிடையாது. ஆகவே பிலிப் அர்சினோவை ஒரு பிரபுவுக்கு திருமணம் செய்து வைத்தார். டாலமியை தன்னோடு வைத்துக் கொண்டார். இளவரச அங்கீகாரம் தராவிட்டாலும் ராஜ வாழ்க்கை தந்தார். அலெக்சாண்டரோடு அரண்மனையில் சேர்ந்து வளர வைத்தார். ஓரளவு வயது வந்தவுடன் டாலமிக்கு தன் பிறப்பு ரகசியம் தெரிந்தது. அலெக்சாண்டருக்கு நிழலாக வாழ்வதுதான் ஒரே வழி என்று புரிந்து கொண்டார். அர்ப்பணிப்போடு தன் தலைவருக்கு தளபதியாக இருந்தார். அலெக்சாண்டர் கணிப்பு: டாலமி வீரர், புத்திசாலி, சிறந்த நிர்வாகி, ராஜதந்திரி. தளபதிகளுக்குள் நிலவிய போட்டி, பொறாமை எதிலும் சிக்கிக் கொள்ளாதவர். தமக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்தால் தளபதிகள் சமரசத்துக்கு அணுகுவது டாலமியைத்தான். ஒரே ஒரு சந்தேகம்: அவர் உடலில் பிலிப்பின் ராஜரத்தம் ஓடுவதால் ஆட்சி ஆசைகள் அடங்கி கிடக்கலாம். அலெக்சாண்டர் மறைந்த பின் அவை தலைவிரித்து ஆடலாம். Sample complete. Ready to continue?